வணக்கம். கதைப்போமா? இப்ப யாரையும் பார்த்தாலும் ராஜாக்கள் சாப்பிடுற கவுனி அரிசிய சாப்பிடுங்க, கவுனி அரிசிய சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. இந்த கவுனி அரிசியில அப்படி என்னதான் இருக்குது? அதுல ஹை ஃபைபர் இருக்குது. இந்த ஹை ஃபைபர் உங்களோட செமிப்பாட்டு தொகுதியை சீராக வச்சிருக்க உதவும். அது மட்டும் இல்லை, உங்களோட கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவும். அது உங்களோட இதயத்துக்கு நல்ல. அடுத்தது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ். இது உங்களோட மாற்றத்தை சீராக வச்சிருக்கும். ஏன்னா அந்த மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களோட ரத்தத்துக்குள்ள சேர விடும். இந்த டயபெட்டிக் இருக்கிறவர்களுக்கு இந்த அரிசி ஒரு நல்ல சாய்ஸ். மூன்றாவதாக இதில் 23 ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதோட ஆந்தோசைனின் என்ற ஒரு ஆக்சிடென்ட் உங்களோட உயிர் அணுக்களை டேமேஜ் பண்ணுற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ல இருந்து காப்பாற்றும். அப்படி என்று சொன்னால் இது கேன்சர் வர்றதை தடுக்குமான்னு சொன்னால் கேன்சர் வர்றதை தள்ளி போடுறதுக்கு இது நல்லா உதவும். இதை நீங்கள் 1/4 கப் டு 1/2 கப் ஒரு நாள் சாப்பிடலாம். 1 கப் வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலே சாப்பிட்றது உத்தேசம் இல்லை. இதை ஒவ்வொரு நாளும் சாப்பிடலாம். இது சேஃப். ஆனால் நீங்கள் மருந்து எடுக்கிற ஆளாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களோட மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்குறது நல்லது. இதை நீங்கள் இட்லியாக சாப்பிடலாம், தோசையாக சாப்பிடலாம். ஆனால் முழு அரிசியாக சாப்பிட்றதுல தான் கூட பயன் இருக்குது. அதுவும் இந்த அரிசியை முதல் நாள் நல்லா ஊற வச்சு ஒரு 6 to 8 மணித்தேரம் ஊற வச்சு அடுத்த நாள் காலமே கஞ்சியாக காய்ச்சி குடிச்சிங்கன்னு சொன்னால் அது உங்களை நாள் பூரா எனர்ஜெட்டிக்காக வச்சிருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களோட வயிறுக்கு நல்ல நிரம்பின ஃபீலிங்கும் கொடுக்கும். இப்போ சொல்லுங்க, இந்த அரிசியை நீங்கள் உங்களோட சாப்பாட்டில் சேர்க்க போறீங்களா இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.